3, 2, 1 ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நம்புகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ டாபிக் சொல்ல போகிறோன்னா, இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பற்றி தான். அதில் வந்து யூஸ் பற்றி தான், என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதெல்லாம் எப்படிலாம் ஒரு யூஸ் வந்து என்னென்னலாம் பாயிண்ட் வச்சு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். சரி கேளுங்க. இந்த இருக்கிறதுல 5 பாயிண்ட் மட்டும் தான் இது வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கே ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளைன் இருக்குது. சரிங்களா? இந்த 5 பாயிண்ட்டுக்குமே ஒன்றுக்கும் டெஃபினேஷன் வந்து அதிகமாக இருக்குது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு வீடியோ மட்டும் போடுறேன், இந்த பாயிண்ட் என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதிலேயே இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் போகிறேன். சரிங்களா? இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்ட்ரக்சரல் இருக்குன்னா அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான். ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு திங்ஸ் இருக்குது வச்சு நார்மலாக அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம்ல. அது மாதிரி தான் ஸ்ட்ரக்சரலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போது ஃபுல்லாகவே இப்போ ஸ்டேர் கேஸ் இருக்குன்னா அதில் என்னென்னலாம் அனலைஸ் பண்ண முடியும், கவர் பண்ணி என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ரீசர்ச். மெட்டீரியல் வந்து டேமேஜ் இருக்கா, அது எதனா ஃபால்ட் இருக்கா, எதனா குவாலிட்டியில் கம்மியாக இருக்கா, அது வந்து ரீசர்ச்னால் ஒரு லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரீசர்ச் சொல்லிட்டு சொல்கிறாங்க, மெட்டீரியல் ரீசர்ச். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரான ஃபுல்லாகவே இந்த ராடை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கம்பி வந்து எஃப்இ அது மாதிரிலாம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அது மாதிரிலாம் ஸ்ட்ரென்த் இருக்கா, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் மெட்டீரியல் ரீசர்ச். சரிங்களா? சயின்டிஃபிக் அண்டு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல். சயின்டிஃபிக்காகவும் இந்த டெஸ்ட்டெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. மேத்தமெட்டிக்கல்னால் கேல்குலேஷன். சயின்டிஃபிக் இந்த ஸ்ட்ரக்சரல் வந்து எப்படிலாம் இது பண்ணுவாங்கன்னா, மேக்ஸ் வச்சும் நம்ம ஒரு வந்து கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் தான். கேல்குலேஷன் இல்லைன்னா நம்மளால் இந்த எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா லோடு வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த சப்போர்ட் தாங்கும். சரிங்களா? அதனால தான் மேத்தமெட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா? அப்போ தான் நம்ம கரெக்டாக இது பண்ணணும். கேல்குலேஷன் போட்டால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கே போக முடியும். எவ்வளோ வெயிட்டு கொடுக்கணும், எவ்வளோ ராட்ஸ் நம்மளுக்கு தேவை, எல்லாத்தையும் கரெக்டாக கேல்குலேஷன் போட்டால் தான் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கும் கம்மியாக தேவைப்படுமா இல்லை அதிகமாக தேவைப்படுமா காஸ்ட்டு, இது வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 3D மாடலிங். 3D மாடலிங் வந்து ஒரு வியூவை வந்து அப்படியே 3Dயாக காமிக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா, தயாரிக்கணும்னா அது 3D மாடலாக இப்போது நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம 3D பிளானாக பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ண முடியும். அந்த இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜு கட்டுறோன்னா அதை வந்து எப்படிலாம் நம்ம வியூ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் 3D மாடலிங். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் ஸ்கேல் 3D பிரிண்டிங். இது ஒன்றும் இல்லைங்க, பிரிண்டிங் வந்து ஒரு ஸ்கேல்னால் ஒரு டயக்ராம் வச்சு போடுறதா ஸ்கேல். சரிங்களா? அது உங்களுக்கு புரியாது, நான் ஒரு வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த 5 பாயிண்ட்டுக்குமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஆளில் போட்டு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.